இது பிடிக்காதுன்னு சொல்ற குழந்தைங்களே கிடையாது. பட் இது அன்ஹெல்திங்கிறதுனால நம்ம யாருமே கொடுக்கறது இல்லை. பட் இதுவே ஹெல்த்தியா செய்யறதுக்கு இப்போலாம் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. அது மாதிரி தான் நான் வந்து இன்னைக்கு மில்லட் நூடுல்ஸ் தான் எடுத்திருக்கேன். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம வெஜ் நூடுல்ஸ் தான் பார்க்க போறோம். இதை செய்யறதுக்கு நான் எடுத்திருக்க நூடுல்ஸை ஒரு 3 லிட்டர் தண்ணியில உப்பு கொஞ்சமா எண்ணெய் ஊற்றிட்டு அந்த நூடுல்ஸை நல்லா வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். ஒரு 3/4 வாசி வெந்திருந்தா போதும். நூடுல்ஸ் வெந்துட்டு இருக்க அந்த கேப்ல நமக்கு தேவையான காய்கறிகள் எல்லாத்தையுமே கட் பண்ணி வச்சுக்கலாம். இதுக்கு வந்து பெரிய வெங்காயம், பூண்டு பொடியாக நறுக்குனது, கேரட்டு, பீன்ஸு, கேப்சிகம், முட்டைக்கோஸ் இது எல்லாத்தையுமே நீல வாக்கில் வந்து நான் கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போ நூடுல்ஸும் வெந்துருச்சு. வெந்த நூடுல்ஸை தண்ணியெல்லாம் வடிகட்டி எடுத்துட்டு உடனே வந்து சில்லுன்னு தண்ணி அதில் ஊற்றுனீங்க அப்படின்னா நூடுல்ஸ் வந்து குழையாமல் நல்லா உதிரி உதிரியாக இருக்கும். இப்போ நான் வந்து எக்கு ஆட் பண்ண போகிறதுனால ஒரு 3 முட்டையை லைட்டாக உப்பு போட்டு பொடி மாஸ் மாதிரி செஞ்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ அதே கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஜாஸ்தியாக ஊற்றிட்டு பொடியாக நறுக்கின பூண்டு, வெங்காயம், நம்ம கட் பண்ணி வச்சுருக்க எல்லா வெஜிடபிள்ஸையும் போட்டு நம்ம வதக்கி விட போகிறோம். இதில் நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வேணும்னா கூட ஆட் பண்ணிக்கலாம். பட் நான் பண்ணலை. இப்போ நான் வந்து கேரட்டு, பீன்ஸு, கேப்சிகம், கோஸ் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு எண்ணெயிலே வதங்க விட்டுட்டேன். இப்போ காய்க்கு தேவையான உப்பு, வரமிளகாத்தூள், கரம் மசாலா இதை மட்டும் போட்டிருக்கேன். சில நூடுல்ஸ் பேக்கெட்டில் அவங்களே நூடுல்ஸ் மசாலா கொடுத்துருப்பாங்க, அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பட் இதில் தரலை. கூடவே வந்து 1 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப்பும் சோயா சாஸும் ஆட் பண்ணிவிட்டு வேக வச்சிருக்க நூடுல்ஸ், முட்டை பொடி மாஸ் எல்லாத்தையும் போட்டு 2 கரண்டியை வச்சு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா